ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வீட்டிலையே ரொம்ப சுலபமாக கேரட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கம்பிப்பதம் எதுவும் பார்க்காம நல்ல பர்ஃபெக்டான கேரட் பர்ஃபி கடையில் கிடைக்கிறது போலவே செஞ்சுருத்தரலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பூஜா டைமில் இது போல் கேரட் பர்ஃபி செஞ்சு தரலாம். இது செய்யறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான உடனே 3/4 கிலோ கேரட் நான் நல்லா சுரவி எடுத்திருக்கேன். மிதமான சூட்டில் வச்சே கேரட்டை நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். கேரட்டை நெய்யில் வறுக்கவே அது நல்லா சுருண்டி வரும். கேரட்டில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நல்லா வற்றி நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு நார்மல் சைஸ் தேங்காய், முழு தேங்காவை நான் இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கேரட்டோட பாதி அளவு இருக்கும். கேரட்டோட பாதி அளவு தேங்காய் போடும்போது ஹல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டையும் தேங்காவையும் நல்லா இது போல் நெய்லையே கைவிடாமல் நல்லா வறுத்தி எடுக்கணும். தேங்காவுமே கேரட்டோட சேர்த்து நல்லா சுண்டு வந்த உடனே 1/2 லிட்டர் பால் ஊற்றி தேங்காவையும் கேரட்டையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் முதல்ல 1/4 லிட்டர் பால் ஊற்றி தேங்காவும் கேரட்டையும் நல்லா இது போல் கலந்துட்டோன்னே எல்லா பாலையுமே நல்லா உறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். இது போல் பால்லையே நல்லா வேக வச்சு எடுக்கும்போது கேரட் பர்ஃபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலுமே ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கேரட் நல்லாவே வெந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு திரும்பவும் இன்னொரு 10 நிமிஷம் நல்லா பால்லையே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாலுமே நல்லா சுண்டி வந்திருக்கு. கேரட் தேங்காய் இதுவுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஸ்வீட் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரையை தேங்காய் கேரட்டோட சேர்த்து நல்லா கலந்துடும்போது இதுவுமே நல்லா இலக்கம் கொடுத்து இன்னமும் கொஞ்சமாக நீர் விடுறது போல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லாவே தேங்காவையும் கேரட்டையும் நல்லா கலந்துட்டுட்டு கலருக்காக வேண்டி நான் ஆரஞ்சு ரெட் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இது போடும்போது பர்ஃபிக்கு இது நல்லா ஒரு கலர் கொடுக்கும். ஒவ்வொரு கேரட்டை பொறுத்து சர்க்கரை தேவைப்படுறது வேரி ஆகும். நல்லா கலந்துட்டுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கூட திரும்பவும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லாவே கொதிச்சு வந்து தேங்காவும் கேரட்டும் சர்க்கரையிலேயே நல்லா இது போல் மர்ஜ் ஆகுற மாதிரிக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் கேரட்லேயும் தேங்காய்லையும் வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும். கடைசியாக நான் 1/4 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்திக்கிறேன். பால் பவுட்ரு சேர்த்தும் போது கேரட் பர்ஃபிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் பவுடர் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். சாப்பிடும்போதே கடையில் கிடைக்கிற அந்த கேரட் பர்ஃபியோட டேஸ்ட் கிடைக்கும். அப்பப்போ கேரட் பர்ஃபியை நல்லா கலந்துட்டு நல்லாவே திக்காகிறதுக்கு விடணும். தண்ணியாட்டம் ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது பர்ஃபி ஒழுங்காகவே பிடிக்க வராது. பர்ஃபி கொஞ்சமாக திக்கான உடனே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா இது போல் கலந்துட்டுருக்கேன். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நெய் யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான், ஆனால் ஸ்வீட்டில் நெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நல்ல ஒரு வாசனை இருக்கும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் பர்ஃபி நல்லா திக்காயிடுச்சு. இதை நெய் கிரீஸ் பண்ண டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஷீட்டுமே போட்டிருக்கேன், ஏன்னா டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸ்பேட்லா வச்சு நல்லா இது போல் தட்டி விட்டுட்டு பர்ஃபி நல்லாவே ஷேப் பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை தூவி விட்டுக்கலாம். நீங்கள் பிஸ்தாக்கு பதிலாக எந்த நட்ஸு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்பேட்லா வச்சு நல்லா இது போல் பிஸ்தாவை அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது பர்ஃபிக்குள்ளே நல்லா மர்ஜ் ஆகிக்கும். கட் பண்ணும்போது உதிராமல் இருக்கும். கொஞ்சமாக ஆறின பிறகு ஸ்பேட்லா வச்சே நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டி ஆகிக்கும். அதனால் இப்போவே கட் பண்ணி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக கடையில் கிடைக்கிறது போலவே கேரட் பர்ஃபி ரெடியாக இருக்குது. கேரட் பர்ஃபியை பட்டர் ஷீட்டோடவே இது போல் பிளேட்டில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கேரட் பர்ஃபி ரெடியாக இருக்குன்னு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கேரட் பர்ஃபி செஞ்சு பாருங்கள். கரெக்டான பதத்தில் எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை.